Hello friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு combined technical services examination interview postக்கான கால் ஃபர் வந்திருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள்க்கு என்னென்ன வேகன்சி இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் மட்டும் தான் நமக்கு வந்து இப்போதைக்கு கால் ஃபர் வந்திருக்கு. அது மட்டும் தான் நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதோட சிலபஸ். இப்போ வந்து யூனிட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மார்க்ஸ் வந்து யூனிட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல். நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த போஸ்டிங்க்கு எழுதலாம். ஓகேங்களா? ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் அப் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் இன் சி, பைத்தான் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸுங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சி ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் வந்து யூஜி லெவல்லே படிச்சிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ். ஓகேங்களா? செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். இதுவுமே நம்ம வந்து யூஜியில் படிச்சிருப்பீங்க. இட்ஸ் 20 கொஷின்ஸுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3 டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்தால் கூட நெட்வொர்க்கிங் நீங்கள் படிச்சுக்கலாம். நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு எல்லா சிலபஸ்லையும் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 கொஷின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். 6th யூனிட் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், 20 கொஷின்ஸ். இதெல்லாம் நம்மளுடைய நம்மளிருந்து வரதான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் ஏரியா. அதாவது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், மெஷின்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ். அடுத்தது மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் எம்பெடட் சிஸ்டம் வந்து 20 கொஷின்ஸ். மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் 20 கொஷின்ஸ். இது வேணா ஃபுல் மெக்கானிக்கல் தான் உங்களுக்கு. அடுத்தது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், 20 கொஷின்ஸ். இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து மெக்கானிக்கல் தான். அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரிபிள் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்குறப்ப நம்ம எதில் ஸ்கோர் பண்ணலாம்னா மைக்ரோ ப்ராசஸரில் ஸ்கோர் பண்ணலாம் ஓரளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸு. எலக்ட்ரிக் சர்க்யூட் மிஷின்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் 20 கொஷின்ஸ், 40 கொஷின்ஸு. அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டலில் நமக்கு ஒரு 20 கொஷின்ஸு. பார்த்தீங்கன்னா 60 ஆயிடுச்சு இதுலேயே. சிக்னல் ப்ராசஸிங் அதில் வந்து ஒரு 80 கொஷின்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்படின்னு நெட்வொர்க்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 10. 90. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின்ஸ் நம்ம வந்து கரெக்டாக பண்ணலாம். ஓகேங்களா? இந்த யூனிட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஐடியா, அதாவது உங்களுக்கு எப்படி படிக்கலாம் ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.